பிலேயாம் தெரியும்ல, அவங்க ஒரு தீர்க்கதரிசி. பாலாக்குன்ற ராஜா அவனை கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா சொல்றான். ஆனா அவனால என்ன பண்ண முடியல, சபிக்க முடியல. எந்த இடத்துல இருந்து பார்த்தாலுமே இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவங்கள ஆசீர்வதிக்கதான் செய்யறான். ஏன் அவன் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய தலை மேல இருக்குது. இன்றைக்கு உங்க தலை மேல யாருடைய ஆசீர்வாதம் இருக்குது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. இன்னைக்கு உங்களை யாரு நினைச்சாலுமே என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. சபிக்கணும்னு நினைச்சாலும், உங்களுக்கு விரோதமா என்ன காரியம் செய்யணும்னு நினைச்சாலும் அந்த காரியம் எல்லாம் வாய்க்காதே போகும். ஏன்னா கர்த்தர் உங்கள் மேல ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரு. அது அவர் எடுக்க மாட்டார். ஏன்னா பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவரு மனுபுத்திரன் அல்ல அப்படின்னு அவரே சொல்றாரு இல்லையா? என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பாலா கேக்குறான், நான் உனக்கு இவ்வளவு காணிக்க கொடுத்து உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொன்னா, நீ எல்லா இடத்துலயும் நின்று அவங்கள ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லிட்டு இருக்கியே, அவங்கள ஆசீர்வதிக்கிறியே அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிறவர் கிடையாது, அவர் மனம் மாற மாட்டாரு. ஒருத்தருக்கு வாக்கு பண்ணிட்டா அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவாரு. அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரன் கிடையாது. அதனால அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. உனக்கு சொல்லிட்டாருன்னா செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன காரியங்களை செய்வார். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நிச்சயமாக உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உங்களை சேரும். அது நிச்சயமாக நிறைவேறும் என்று ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து 3 நாள் பிரசங்கம் பண்றாரு. ஜனங்கள்லாம் 3 நாள் உட்கார்ந்து கேக்குறாங்க. 3 நாள் முடிந்த பிறகு சீஷர்கள்லாம் இயேசுவின் இடத்துல என்ன சொல்றாங்க, ஜனங்களை அனுப்பி விட்டுருங்க, அவங்க ரொம்ப பசியா இருப்பாங்க, அவங்க ஊருக்குள்ள போனா எதனா வாங்கி சீக்கிரமா அனுப்பிச்சிங்கன்னா ஊருக்குள்ள போய் எதனா வாங்கி சாப்பிடறதுக்கு கடைகள் இருக்கும், லேட் ஆச்சுன்னா ஊருக்குள்ள போனா கடையும் இருக்காது, அவங்க பசியோட இருக்கணும் அப்படின்றத போல சீஷர்கள் சொல்லுவாங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாரு, நீங்களே அவங்களுக்கு எதனா சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ சீஷர்கள் என்ன செய்யறாங்க, எங்க கிட்ட எதுவுமே இல்லையே, அவங்களுக்கு எதனா வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னாலும் அதுக்கு 200 பணம் ஆகும். ஏன்னா அவங்க வனாந்தரத்துல இருக்கிறாங்க, வெளியில போய் வாங்கிட்டு வரணும், 200 காசு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு காசு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாரு, உங்களிடத்துல என்ன இருக்கு அதை போய் பாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போதுதான் ஒரு சிறு பையன் என்ன வச்சிருக்கிறான், 5 அப்போ 2 மீன் வச்சிருக்கான். இது போதுமானதா இருக்கிறதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அதை வாங்கி ஜெபித்து, அந்த அன்னைக்கு 5000 பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. யாரு? ஜென்ஸ் மட்டும், அதாவது ஆண்கள் மட்டும் 5000 பேர் இருந்ததா சொல்லப்படுது. அப்போ பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்தா 12000 பேர் வரும்னு சொல்றாங்க. இப்படி அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு இதை எத்தனை பேர் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்காம அதை ஆசீர்வதித்து பிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு, சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு மீதி 12 கூடை நிறைய எடுத்தாங்க. இந்த இடத்துல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு அவரு விலகி போகல. கர்த்தர் இவங்க எல்லாரையும் என்னால போஷிக்க முடியும், இவங்களை மட்டும் இல்ல, இவங்களை போஷித்தது மீதியும் எடுக்க முடியும் அப்படின்றத அந்த இடத்துல காட்டும்படியாதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அப்படி செய்யறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இதை பார்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அவர் செய்யும்போது அந்த இடத்துல எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள். யாரும் குறைவா சாப்பிடல, திருப்தியா சாப்பிட்ட பிறகு 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். இன்றைக்கு விசுவாசத்தோட இருக்கும்போது உங்க கையில இருக்கிறது ரொம்ப கொஞ்சமாவே இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். அது சந்திப்பது மட்டும் இல்ல, அதை மீதம் எடுக்கவும் வைப்பார். ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்ற ஒரு வார்த்தை போதும், அந்த உங்க கையில இருக்கிற கொஞ்சம் பணம் அநேக காரியங்களை சந்திக்க அது வழிவகுக்கும். அந்த வார்த்தை, அந்த விசுவாச வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு விசுவாசத்தோட அறிக்கையிட்டு அந்த பணத்தை எடுத்து செலவு செய்யும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கடைசியா இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து அவர் திரும்ப வரும்போது அவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு எல்லாம் காட்சி அளிச்சாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் திபேரியா கடல்ல
சீஷர்கள் எல்லாம் மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. மீன் பிடிக்க போகும்போது அவங்களுக்கு மீன் அகப்படல, திரும்ப வந்துட்டாங்க. அப்போ கரையில நின்ன இயேசு மறுபடியும் போய் வலைய போடுங்க, உங்களுக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க சரின்னு போறாங்க. ஆனா இவரை அவங்களுக்கு அடையாளமே தெரியல. இயேசுவ அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஆனாலும் சீஷர்கள் என்ன பண்றாங்க, படகுல ஏறி போறாங்க. போயிட்டு நடுக்கடல்ல போய் மீன் வலைய போடும்போது என்ன இருந்தது, மீன் அவங்களுக்கு அகப்பட்டது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது, ஆஹா நம்மளுக்கு போய் போட சொன்னது வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப ஆச்சரியத்தோட வராங்க இயேசுவின் இடத்துல. அவங்க வரும்போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. யோவான் 21:9 அவர்கள் கரையிலே இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். நமக்கு சாப்பாடு தேவை, பசிக்குது, கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இவங்க நைட்டெல்லாம் கடல்ல வலை போட்டு மீன் அகப்படாம திரும்ப வந்திருக்கிறாங்க. எப்படியும் பசியோட தான் இருக்கிறாங்க. இப்ப 2வது வாட்டி இயேசு என்ன பண்றாரு, போய் கடல்ல வலைய போடுங்கன்னு அனுப்புறாரு. இப்போ போய் வலை போட்டுட்டு வராங்க. கடலுக்குள்ள போயிட்டு வெளியில வரவங்களுக்கு எவ்வளவு பசி இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க வருவதற்கு முன்பதாகவே அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. மீனை வறுத்து வச்சிருக்கிறாரு, அப்பத்தை சுட்டு வச்சிருக்கிறாரு. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல கர்த்தர். அந்த இடத்துல கரி நெருப்பு உண்டாகி இருக்கிறது, கரி நெருப்பு இருக்கிறத பாக்குறாங்க. மீன் ரெடியா இருக்கு, அப்பமும் ரெடியா இருக்கு, அப்பத்தையும் பாக்குறாங்க. அப்போ தேவன் நம்மளுடைய பசியை அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். நீங்க இன்றைக்கு நான் இன்னைக்கு என்ன சாப்பிடுவேன் அப்படின்றத குறித்து யோசிக்காம இருங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா நன்கு அறிந்திருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செய்வதை காட்டிலும் நீங்க உங்க பிள்ளைகள் மேல எவ்வளவு பாசம் வச்சு அவங்க எது கேட்டாலும் என் பிள்ளைக்கு இது கேட்கறான் அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. உங்க பிள்ளை மீனை கேட்டா பாம்பை கொடுக்க பாத்தீங்க இல்லையா? அது போல உங்களுக்கு தேவன் சில காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. நீங்க சில காரியங்களை தேவன் இடத்துல கேட்டிருப்பீங்க. அதை செய்வேன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பாரு. செய்வேன் சொன்னவர் நிச்சயமா அதை செய்து முடிப்பார். ஏன்னா நீங்க கேட்பதற்கு முன்பதாகவே, நீங்க பசின்னு சொல்வதற்கு முன்பதாகவே அவர் நல்லாவே அறிந்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு பசிக்குது. அதனால அந்த மீனையும் அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆயத்தப்படுத்தினதை எடுத்துக்கொள்ள உங்களுக்கு விசுவாசம் மட்டும் இருந்தா போதும், அதை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செஞ்சு வச்சிருப்பாருன்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆனா வரும்போது அவங்களுக்கு எல்லாம் ரெடியா அங்க இருந்தது. இததான் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கணும், ஏற்கனவே ரெடியா அவர் அங்க சமைச்சு வச்சிருக்கிறாரு, நான் அந்த இடத்துக்கு போனா சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்குரிய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் செய்வது மட்டும் இல்ல, அதாவது நம்முடைய பாவங்களுக்கு செலுத்த வேண்டிய எல்லா விலைகளையும் அவர் சிலுவையில செய்து முடித்து விட்டார். நம்ம இன்னைக்கு எதுவுமே செய்ய தேவையில்ல. நம்மளுடைய பாவங்களுக்கு அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்கு அவர் ரத்தம் சிந்தினார், நம்ம மேல விழ வேண்டிய அடியெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டாரு. நமக்கு என்னெல்லாம் வரணுமோ, தீங்கு என்னவெல்லாம் வரணுமோ எல்லா தீங்கையும் அவர் சிலுவையில எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு நான் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவரை விசுவாசித்து அவருடைய பாதத்துல அமர்ந்தா மட்டும் போதும். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார்ன்றத நீங்க விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கணும். எனக்காக யாவையும் செய்து முடிக்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன தேவையா இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்க சும்மா இருந்தா போதும். சும்மா இருக்கிறதுனா அவரை ஆராதிப்பது, அவருடைய பிரசன்னத்துல இருப்பதுதான் நம்ம சும்மா இருப்பது. சும்மா இருப்பதுன்னா எதுவுமே செய்யாம அமைதியா இருப்பது இல்ல. மைண்ட பிளைண்டா சைலண்டா வச்சுக்கிறது இல்ல. அவருடைய நன்மைகளை நினைத்து அவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்துல இருப்பதுதான் சும்மா இருப்பது. சும்மா இருந்து அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நல்லவர்.